அடுத்தது நான் சொல்ல போறது யார பத்தினா இது கண்டிப்பா உனக்கு ஒரு லைன்ல அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். எஸ். இந்த ஒரு லைன்ல எனக்கு எப்படிமா தெரியும்? நான் சொல்ல போற ஒரு லைன்ல உனக்கு இது கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் ஹோம்லின்னு சொன்னோனே ஃபர்ஸ்ட் யார சொன்னேன்? நயன்தாரா. எஸ். இப்ப நயன்தாரா பத்தி தான் ஒரு நியூஸ் சொல்ல போறேன். ஓ மை டார்லிங். உங்க டார்லிங் அது. உங்க டார்லிங் அதிரடியா பேட்டி கொடுத்திருக்காங்க ஒரு பேட்டி. என்ன நியாயமா தான் கொடுத்திருப்பாங்க. சொல்லுங்க. ஆக்சுவலி அவங்க நியாயமா தான் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இப்போ நிறைய ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 2005ல வந்துட்டு ஐயா படம் நடிச்சிருந்தாங்க. ஐயா படம் வந்து அவதுதான் ஐயா படம் நடிக்கும் போதெல்லாம் வந்து அந்த ஹீரோயின் இவ்ளோ பெரிய ஹீரோயினா வருவாங்கனே வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆனா பட் கொஞ்சம் பப்ளியா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. பட் ஆனா அதை விட இப்ப ரொம்ப கியூட் ஆயிட்டாங்க சொல்லலாம். அப்ப இருந்ததை விட இப்போ ஐ மீன் அவங்க ஃபேஸ் பார்த்தாலே எஸ் ரொம்ப ஒரு செக்ஸியா அவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொல்லலாம். பயங்கர அழகுனா நயன்தாரா தான் அப்படின்ற உங்க ஃபேவரட் இல்ல? எஸ் என் டார்லிங்ல. சரி ஓகே. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ நிறைய மூவிஸ் வந்து பயங்கர ஹிட் இடையில வந்து அப்படியே ஹிட் ஆகி நடிச்சிருந்தாங்க. இடையில வந்து பிரேக் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பட் கம்பேக் வந்த படம் தான் ராஜா ராணி இல்லையா? ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது கூட அவங்களுக்கு மார்க்கெட் அதே மார்க்கெட் இருந்தது. அதை விட ஜாஸ்தியாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அவங்களோட அதே மார்க்கெட் இருந்தது. இப்போ வந்து இப்ப இடையில இதே மார்க்கெட்ல போகும்போது இப்ப இடையில 2 படம் வந்து கொஞ்சம் நல்லா போகல. சோ அதனால இப்ப அடுத்தடுத்து படம் கமிட் பண்ணும்போது வந்து அந்த சம்பளத்தை வந்து குறைச்சிக்க மாட்டேங்கிறாங்களாம். நான் அதே சம்பளத்துல தான் நடிக்க முடியும். சோ நான் இந்த சம்பளத்துல நடிக்கிற மாதிரி இருந்தா எனக்கு கமிட் பண்ணுங்க, இல்லாட்டி எனக்கு கமிட் பண்ண வேணாம். அப்படி ஒண்ணு நீங்க எனக்கு சம்பளம் தர வேணாம். என்ன அவங்க தான் வந்து 10 இயர்ஸ்க்கு மேல அதே ஃபேமோட அதே மார்க்கெட்டோட இருக்கிற ஒரே ஆக்ட்ரஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியிலன்னு பார்த்தா நயன்தாரா மட்டும்தான். அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? அதனால இப்ப வந்து அவங்க இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா சொல்றதுனால எல்லா டைரக்டரும் வந்து நயன்தாரா வந்து வச்சு படம் பண்ணலாமே அப்படின்றது கிடைக்கல. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சோகமான ஒரு ஃபீல் தானே இருக்கும். அவங்களோட ஒபினியன் அவங்க சொல்லிட்டாங்க. ஆமா அதுதான் சொல்லிருக்காங்க. இவ்ளோ பே பண்ணா நான் பண்றேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம்.